இப்போ தெரிகிறதா மருதாணி பவர்? இனி யாராவது வேண்டாம் என சொல்லுவீங்க? அன்றைய காலத்தில் எல்லாம் மருதாணி என்றால் தெரியாதவர்களே கிடையாது. வீட்டிற்கு வீடு இந்த செடி இருக்கும். எந்த ஒரு விசேஷம் என்றாலும் முதலில் எல்லோரும் கையில் போடுவது மருதாணிதான். மருதாணி இலையை பறித்து அதை அம்மியில் வைத்து அரைத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் கையில் அவர்களுக்கு பிடித்த டிசைன்களில் வைத்துக் கொள்வார்கள். அது வைத்தால் உடம்புக்கு மிகவும் நல்லது, கையும் அழகாக இருக்கும். மருதாணியை நம் ஆண்கள் பெண்கள் இருவருமே வைக்கலாம். ஆண்கள் அவர்களுக்கு பிடித்த டிசைன்களில் வைத்துக் கொள்ளலாம். கல்யாணம், காதுகுத்து, சடங்கு என்று என எந்த ஒரு சின்ன விசேஷங்களுக்கு கூட மருதாணியை வைத்துக் கொள்வார்கள். பார்ப்பதற்கு கை சிவந்து அவ்வளவு அழகாக இருக்கும். மணப்பெண் என்றாலே மருதாணி வைக்காமல் திருமணமே நடக்காது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. மருதாணியையே மறந்து விட்டார்கள். மருதாணி என்றால் என்னவென்று இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெரிவது கூட இல்லை. ஏனென்றால் இந்த காலத்தில் அந்த மருதாணியை கோன் என்று கெமிக்கல்களை கலந்து ஒரு பாட்டிலில் அடைத்து அதை அதிக விலைக்கு விற்கின்றனர். கோன்களிலேயே 2-3 வகைகள் இருக்கிறது. பிளாக் கோன், ரெட் கோன், மருதாணி கோன் என்று 3 வகை இருக்கிறது. அதில் பிளாக் கோன், ரெட் கோன்களில் எல்லாம் கையில் வைத்த உடனே பிடித்துவிடும். அந்த அளவிற்கு அதில் கெமிக்கல் கலக்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு இந்த மருதாணியை வைத்து கை அழுகி கூட போய் இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு கெமிக்கல்கள் செய்கிறார்கள். ஆனால் மருதாணியில் நாம் எந்த கெமிக்கலும் சேர்ப்பதில்லை. இயற்கையாக வளர்கின்ற செடியை எடுத்து அரைத்து நம் கையில் வைத்தால் அது உடம்புக்கு நல்லதை தான் கொடுக்கிறது. ஆனால் இந்த மருதாணி கோன் அப்படி கிடையாது. அழிவை கொடுக்கிறது, நமக்கு இன்றும் நோயைத்தான் கொடுக்கிறது. நாம் வீட்டில் இருக்கும் மருதாணியை பறித்து வைப்பதால் அது உடம்புக்கு நல்லது கொடுக்கிறது மற்றும் அது சாஸ்திரப்படியும் நமக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கிறது. வாருங்கள் அது என்னவெல்லாம் என்று பார்ப்போம். ஒரு இலையை பறித்தவுடனே அந்த இலைக்கு உயிர் போய்விடும். ஆனால் இலையை பறித்ததற்கு பிறகும் உயிர் இருக்கக்கூடிய ஒரே இலை அது மருதாணி இலைதான். அதனால் அந்த மருதாணி இலையை பறித்து 15 நாட்களுக்கு ஒரு தடவை அல்லது அமாவாசை பௌர்ணமி பொழுதுகளில் நம் கையில் வைத்தால் நமக்கு ஆயுள் தீர்க்க சக்தி அதிகரிக்கும், சுமங்கலி சக்தி கிடைக்கும், நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நல்லதோ கெட்டதோ எல்லாமே நடக்கிறது. நம் 2 கைகளால் தான் அது. இடது வலது 2 கைகளுமே சேர்ந்தது. நமது கை நகங்களில் மருதாணி எப்போதுமே இருந்து கொண்டிருப்பது நமக்கு காப்பு சக்தி கிடைக்கும். கைகளில் போடும் மருதாணி சிவந்த பிறகு சிகப்பு கலர் கிடைப்பது சிவப்பு நிற கைகளுக்கு மந்திர சக்திகளையும் தெய்வீக சக்திகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நாம் சாதாரண விரல்களில் திருநீரும் குங்குமமும் வைப்பதை விட மருதாணி போட்டுவிட்டு அந்த விரல்களில் திருநீரும் குங்குமமும் வைப்பது நமக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்கிறது. நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு அந்த மருதாணி போட்ட கையால் தலை சீவி பூ வைத்துவிட்டால் அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி மருதாணி வைத்துவிட்டால் அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்கும். உள்ளங்கால்களில் மருதாணி வைத்துக் கொண்டு கோவில்களில் அடிப்பிரதோஷனம் செய்வது நமக்கு அதிக சக்திகளை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் மருதாணி அரைத்து அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுத்தால் இதைவிட சிறந்த சக்தி வேறு எதுவும் இல்லை. அதனால் இனிமேல் நாம் கடையில் விற்கும் கெமிக்கல் கோன்களை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற மருதாணி இலைகளை அரைத்து நம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.